மகளிருக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும், நடத்தப்படுகின்ற ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை உறுதியளித்தார். அதை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு பெண்களுக்கு எத்தனை வகையான திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை, எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னார். இன்றைக்கும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நல்லா வாங்கி கட்டினார் ஒருத்தர். அவருடைய எடப்பாடி தொகுதியில கூட இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு நீங்க வாக்களித்ததன் வாயிலாக இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக விளங்குவதற்கு என்ன காரணம்? ஒரு மன்னவன் சிறந்ததொரு ஆட்சி செய்தால் மட்டும்தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மன்னவனாக எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அறிவித்தார்கள். அப்பொழுது கூட சந்தோஷப்படாத நம் முதல்வர் அடுத்த வார்த்தை என்று சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு முதல்வர் தான் முதன்மையான முதல்வர் என்பதை விட தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுவும் நிறைவேறியது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு ஏதேனும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கின்ற பொதுமக்கள் எல்லோருக்கும் நன்றாக ஒரு விஷயம் தெரியும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். எதிர்கட்சியாக இருந்த சூழ்நிலையிலே கூட இதே பகுதியிலே நாம் பல கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலராக இருந்த அண்ணன் ஜே அன்பழகன் தலைமையிலே இங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே பேசும்போது நம் கழக தலைவர் அவர்கள் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையால் ஆட்சி அமைந்தவுடனே மகளிருக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும், நடத்தப்படுகின்ற ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை உறுதியளித்தார். அதை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நம்முடைய இளம் பேச்சாளர் தம்பி பூபதி பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார். இன்றைக்கு பெண்களுக்கு எத்தனை வகையான திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை, படிக்கின்ற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தை பற்றி கூறினார். அந்த புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக அந்த குழந்தைகளுக்கு படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வாறெல்லாம் பயன்படும் என்பதை சுட்டிக்காட்டினார். அதோடு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மகளிர் தன்னுடைய சொந்த காலில் இருக்க வேண்டும், அவர்களுடைய சுய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், கணவன்மார்களை எதிர்பார்த்து இராமல் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே, குடும்ப செலவுகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே எல்லா வகையிலும் அந்த மகளிர் உரிமை தொகை உதவ வேண்டும் என்ற இடத்தில்தான் தலைவர் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையிலே இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேலைக்கு செல்லும் பெண்கள், குறிப்பாக நகர்ப்புறங்களிலே வேலைக்கு செல்வோர் பெண்கள் அதிகம். ஏனென்றால் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும், குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு வீட்டிலே 2 குழந்தைகள் இருந்தால் அவர்கள் படிப்பு செலவுகளை பார்க்க வேண்டும், வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும், கரண்ட் பில் கட்ட வேண்டும், மொபைல் ரீசார்ஜ் செய்ய வேண்டும். இப்படி பலதரப்பட்ட செலவுகள் இன்றைக்கு தாய்மார்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் சென்னை மாநகரிலே வாழ்வது என்பது சாதாரண காரியம் கிடையாது. நடுத்தர குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதால் மிகவும் சவாலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாய்மார்கள் வேலைக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2 பேர் வேலைக்கு சென்றால் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவ்வாறு ஒரு குடும்பத்திலே இருந்து ஒரு மகளிர் வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாயாவது பயண செலவு தேவைப்படுகிறது. நீங்க பஸ் பாஸே எடுத்தாலும் கூட சில பஸ்ல ஏற முடியும், சில பஸ்ல ஏற முடியாது. ஆனா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற பஸ் எல்லாமே உங்க வாயால உங்க மனதார சொல்ற பஸ் என்னன்னு கேட்டா
தளபதி மு.க. ஸ்டாலின் பஸ் வருகிறது என்று அனைத்து தாய்மார்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தலைவர் அவர்களோ அதற்கு வைத்த பெயர் கட்டணமில்லா பேருந்து. எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றார், இலவச பேருந்து யாரும் சொல்லக்கூடாது, கட்டணமில்லா பேருந்து. ஆனா போற பஸ் எல்லாமே மகளிர் பிங்க் பஸ். அததான் எல்லாரும் இன்னைக்கு மாத்தி என்ன சொல்றாங்கன்னாக்கா, முதல்ல பிங்க் பஸ் சொன்னவங்க இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் பேருந்து வருது, பஸ் வருது, அந்த பஸ்ல நாங்க இலவசமாக பயணம் செல்கிறோம் என்று சொன்னார். அதான் என்ன சொன்னாங்க, எங்களெல்லாம் இலவசம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கான உரிமை. அப்ப நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி முற்றிலுமான மகளிருக்கான ஆட்சி என்பதை உணர்ந்து ஆட்சி அமைந்தவுடனே அடுத்து நடைபெற்ற இந்த மாநகராட்சி தேர்தலிலே கூட இந்த பகுதியிலே நம்முடைய அக்கா புஷ்பலதா ஜெய்சங்கர் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். இந்த ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவங்க என்னைக்கு மக்கள் பணியில உங்களோடு கைகோர்த்து பயணிக்க ஆரம்பித்தார்களோ, இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒருவராக, இந்த பகுதியில் ஒருவராக மக்களுடைய எல்லா தேவைகளும் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலே கடந்த முறை நம்ம வாக்குகள் வாங்கியதை விட இந்த தடவை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற முக்கிய பங்கு எங்களுக்கு இருக்கின்றது. அடிக்கடி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாம் எடுக்கின்ற கட்டளை என்று சொன்னால், மக்களோடு செல்லுங்கள், மக்களோடு பயணியுங்கள், மக்களோடு வாழுங்கள், மக்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால தான் என்றைக்குமே நாங்கள் உங்களில் ஒருவராக இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான குறைகள் சொன்னாலும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற மாமன்ற உறுப்பினருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் உண்டு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து இரண்டாவது முறையாக இங்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். முதல் தடவை எதிர்கட்சி, அப்போது அவர் தான் வெற்றி பெற செய்தீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்க போட்டியிட்டவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த தேவையில்லை. மறந்தவராகவே இருக்கட்டும், மறந்தவைகளாக இருக்கட்டும், நம்ம யார் பேரையும் சொல்லி யாருக்கும் நம்ம ஸ்கோர் பண்ணி தர வேணாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்த்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் நான் எம்.கே. மோகன். எதிர்கட்சி சூழ்நிலை. நான் முதல்ல கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்தேன். அதைத்தான் இப்போது இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதிர்கட்சியாக இந்த சூழ்நிலையிலே எந்த விதமான தேவைகளையும் அப்போது ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு செய்யவில்லை. யாரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தினை ஆட்சி வந்த போது சொன்னார், ஒரு கூற்றை சொன்னார். அந்த கூற்று என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னார். இன்றைக்கும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நல்லா வாங்கி கட்டினார் ஒருத்தர். அவருடைய எடப்பாடி தொகுதியில கூட இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சராக இருந்த போது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி தான் கொளத்தூர். அந்த கொளத்தூரில் எந்த விதமான திட்டங்களையும் அவர் செய்து கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எம்.கே. மோகன் அவர்கள் இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மழை வெள்ளத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மழை வெள்ளத்து காலங்களில் உங்களுக்கு எல்லாம் எப்படி ஓடோடி வந்து உதவினார் என்பது புரியும். அது மட்டுமல்ல, தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த சென்னையை. ஆனா அண்ணன் எம்.கே. மோகன் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல வீடு வீடாக தினம்தோறும் குடிநீர் வழங்கியவர் தான் நம்முடைய அண்ணன் எம்.கே. மோகன் அவர்கள். அப்ப நான் சொன்னது உண்மையா? ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? திமுக மட்டும்தான் உங்களுக்காக உழைக்கும். நம்முடைய சின்னமான உதயசூரியன் சின்னம் தான் தினந்தோறும் காலையில் உங்களுக்கு உதிக்கும். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு நீங்க வாக்களித்ததன் வாயிலாக இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது.
இந்த தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக விளங்குவதற்கு என்ன காரணம்? ஒரு மன்னவன் சிறந்ததொரு ஆட்சி செய்தால் மட்டும்தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மன்னவனாக எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆசைப்பட்டார், வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பு இந்தியா டுடே என்ற பத்திரிகையில கட்டுரைகள் வெளிவந்த போது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அறிவித்தார்கள். அப்பொழுது கூட சந்தோஷப்படாத நம் முதல்வர் அடுத்த வார்த்தை என்று சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு முதல்வர் தான் முதன்மையான முதல்வர் என்பதை விட தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுவும் நிறைவேறியது. என்ன எண்ணங்கள், என்ன மாதிரியான திட்டங்கள் என்பதை வகுப்பதே நம்முடைய கழக தலைவருக்கு இணையாக யாரும் இல்லை. ஆனால் அவருக்கு துணையாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. ஆனா பல்வேறு விமர்சனங்கள் வருவதற்கு முன்பாகவே நீங்க துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறது எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன முதல் கருத்து, நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன், இதற்கெல்லாம் பதிலாக என்னுடைய உழைப்பும் என்னுடைய பணியும் இருக்கும் என்பதை அன்றைக்கு தெரிவித்தார். அன்றைக்கு ஆரம்பித்தவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று வரை ஒரு நாள் கூட, ஒரு இரவு கூட நிம்மதியாக தூங்காமல் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே துணை முதலமைச்சர் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, யாருக்கு என்ன செஞ்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சவால்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்களை ஏதோ முன்பு இருந்த துணை முதலமைச்சர் போல தூரத்தில் இருந்தே பார்த்து விட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஒரு போட்டோ ஷூட் நடத்தி வருபவர் நம்முடைய துணை முதலமைச்சர் கிடையாது. களத்திலே இறங்கி மக்களோடு மக்களாக பயணித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு என்ன தேவை, இருப்பிட வசதி இருக்கிறதா, உணவு வசதி சேர்ப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, அரசின் உள்ள திட்டங்கள் முறையாக வந்து சேர்க்கிறதா, இது எத்தனை நாள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும், அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழிவகை செய்யப்படும், வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுப்பதற்கு என்ன வழிவகை, எல்லாவற்றையும் முதல் சுற்றில் ஆராய்ந்தவர். திரும்ப அடுத்த சுற்று போனார். கடலூருக்கே 3 முறை போயிருக்காரு. யாருக்காவது தெரியுமா என்ன காரணம்? ஒரு திட்டங்களை பார்த்து விட்டு வந்தால் மட்டும் போதாது. அதே போல ஒரு பேரிடர் காலம் என்றால் பார்த்து விட்டு ஆறுதல் கூறிவிட்டு வந்தால் மட்டும் போதாது. அந்த திட்டங்களும் அந்த பேரிடர் காலத்திலே அந்த உதவிகளும் முழுமையாக சென்றடைகிறதா என்பதை கடைசி வரைக்கும் போய் பார்க்கிறவர் தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். துணை முதலமைச்சர் வந்துட்டு போறாரு, அடுத்த நாள் முதலமைச்சர் போறாரு. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாத்தி மாத்தி போன உடனே இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு போட்டோ ஷூட் நடத்துறதுக்காக போய் நிக்கிறார் வயல்வெளியில. அவர் வேட்டியும் கலையில, அவரோட அயனிங்கும் கலையில, அவர் பவுடரும் கலையில. அவர் போய் நின்னவர் தான் போட்டோ ஷூட் நடத்தினாரு, 4 பேருக்கு பொருளை கொடுத்து கிளம்பி வந்துட்டார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் விவசாயிகள் முதற்கொண்டு கடைகோடி தொண்டன் வரைக்கும், கடைகோடி மக்கள் வரைக்கும், கடைகோடியில் இருக்கிற குடிமகன் வரைக்கும் தேடி சென்று அவர்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். எல்லோரும் சொல்வார்கள், பொதுவாகவே தலைவரை விட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எவ்வளவு வேகமா சென்றாருன்றத. இப்படித்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து சுழல் நீதியை தமிழ்நாடு முழுவதும் நின்றே வழங்கியவர் தான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அன்று. அதை விட ஜாஸ்தியா இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, 8 அடி பாஞ்சா 16 அடி பாயின்னு. அதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தலைவர் 8 மணி நேரம் நிக்கிறாரா, நான் 11 மணி நேரம் டிராவல் பண்றேன். தலைவர் வந்து 2 மாவட்டத்துக்கு போனாரா, நான் 4 மாவட்டத்துக்கு போறேன். இது என்ன காரணம் என்று சொன்னால், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே என்றைக்கும் திமுக துணை நிற்கும் என்பதை மீண்டும் 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 நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மேடை போட்டு பேசுவதற்கு நாட்கள் பத்தாது, நேரங்கள் பத்தாது, எவ்வளவு வேணா பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா 30 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை எல்லாம் 3.5 ஆண்டுகளிலே செய்து முடிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு மட்டும்தான் முடியும், நம்முடைய முதல்வரால் மட்டும்தான் முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டிலே
தொடர்ந்து 25 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் தொடர்ந்து நிரந்தரமான முதல்வராக தமிழ்நாட்டில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அளிக்கின்ற ஆதரவை போல தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக ஆதரவளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய நிர்வாகிகள் உங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களிலும் இந்த அண்ணா நகரிலே உதயசூரியன் தான் உதிக்கும் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.